கஸ்தூரி. தியானமா இல்ல, இப்படி ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம நடந்து வரமே, அத கேட்டேன். உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்க பேசுங்க. நான் மட்டும் தனியா பேசினா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுவும் நான் மட்டும் தனியா பேசினா நான் எல்லாம் ஒரு பொறப்பு. எதுக்காக இந்த ஜென்மம்? நேத்துக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, இது எதுவுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிற நான் எல்லாம் ஒரு மனுஷன். எனக்கு என்ன பேரு? சூர்யா. அது நீங்க எனக்கு வச்ச பேரு. நான் என் நிஜ பேரை கேட்கிறேன். இப்படி வெளியில உங்களை கூட்டிட்டு வந்தா நீங்க யாரையாவது சந்திப்பீங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்ககிட்ட இருந்து பேசுவாங்க. அது மூலமா நீங்க யாருங்கிறது தெரிய வரும். இல்ல கொஞ்ச நாள்ல நீங்க குணமாயிடுவீங்க. அப்ப நிஜ பேர் ஊரு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஏன் உங்களை சமாதானப்படுத்தணும்? நிச்சயமா நான் சொன்னது நடக்கும். நம்புங்க. மனசுல உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வேணும். என்ன சூர்யா, மரத்தை பார்த்ததும் அப்படியே நின்னுட்டீங்க? மரத்தையும் உத்து பாக்குறீங்க? ஏதாவது ஞாபகம் வருதா? உங்க கடந்த காலம், பேரு ஏதாவது? உங்க ஞாபகத்துக்கு எது வந்தாலும் சொல்லுங்க, ஃப்ரீயா சொல்லுங்க. இது ஒரு மரம், ஆலமரம். அவ்வளவுதான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. ஏன் மரம் சம்பந்தமா என் வாழ்க்கையில ஒண்ணு கூட நடந்திருக்காது. அதுல ஏதாவது ஒரு சின்ன சம்பவமாவது ஞாபகத்துக்கு வருமான்னு நானும் முட்டி மோதி பாக்குறேன். எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. முடியலன்னா விட்டுடுங்க. ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். ரொம்ப வற்புறுத்தி அது வேற விபரீதத்துல முடிய போகுது. இப்ப இல்லன்னா எப்பவாவது ஞாபகத்துக்கு வரும். ஆனா நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. வாங்க போலாம். எப்படி நந்தினி, சொல்லி வச்ச மாதிரி உங்க வீட்டுல எல்லாருமே நல்லவங்களா இருக்கீங்க. நீங்க, உங்க அப்பா கணேசமூர்த்தி, உங்க அம்மா செண்பகம், எல்லாருமே ஆச்சரியமா இருக்க. சரி நந்தினி, நீங்க வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு இதுக்கு சிரமம். என் கூட நடந்து உங்களுக்கு கால் வலிக்க போகுது. நான் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்புறம் வீடு வந்து சேர்ந்துறேன். நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். எனக்கு என் கடந்த காலம் தான் மறந்து போச்சு. இப்ப நடக்கிறதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு வழி ஞாபகம் இருக்கு. நான் வீடு வந்து சேர்ந்துறேன். நான் ஒண்ணும் உங்களை ஊர் சுத்தி காட்டுறதுக்காக அழைச்சிட்டு வரல. ஒண்ணு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்க கண்ணுல படலாம். இன்னொன்னு, இந்த ஊர்லயே ஒரு விசேஷமான கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு தான் இப்ப நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். வாங்க. என்ன வெயில், என்ன வெயில்! சித்திரை மாசத்து வெயில் மாதிரி பொழக்குதே. முன்ன மாதிரி அண்ணா வயசாயிடுச்சுல்ல, வீட்டுல ஓய்வு எடுக்காம ஊர்க்காரியம் பொதுக்காரியம்னு
எதுக்கு இப்படி வெயில் நான் அலையறீங்க? ஓய்வு எடுக்க முடியுமா? சில வேலைகள் நான் தான் பார்த்தாகணும். நான் போகாம வேற யார் போவாங்க? நீ எப்பமா வந்த? இப்பதான்ப்பா. உன் புருஷன் வந்திருக்காரா? இல்லப்பா, இன்னைக்கு ரமேஷ் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. மீட்டிங் 4 மணிக்கு தான். அதான் உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். வேற எப்படி படிக்கிறான்? ஃபேட்டலில அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் பா. பரவாயில்லையே. நீ சாப்பிட்டியா? இல்லப்பா, இனிமேதான். நீங்க வந்ததும் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு இருக்கோம். சரி, அப்ப தட்டு எடுத்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரிப்பா. ஹலோ, யாரு? அண்ணே, நான் தான் ஜோதி பேசுறேன். என்ன சொல்லு. நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணே? நல்லா இருக்கேன். நான் இப்போ கஸ்தூரியோட அவ வீட்டுல தானே இருக்கேன். எல்லாம் சொன்னா, கஸ்தூரி சொன்னா. அண்ணே, நான் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை நேர்ல பார்த்து நிறைய பேசணும். நான் வேலை விஷயமா அங்கிருந்து சுத்துறவன் ஒரே இடத்துல இருக்க மாட்டேன். நீ வந்தா என்ன வீட்லயும் பார்க்க முடியாது. என்ன விஷயம் போன்லயே சொல்லு. அண்ணனுக்கு இன்னும் என் மேல கோபம் போல இருக்கு. அதான் ஒரு மாதிரியே பேசுறீங்க. பேச்சிலேயே தெரியுது. நான் கோவப்பட்டு என்ன ஆக போகுது? எனக்கு என்ன ஆக போகுது? உனக்கு என்ன ஆக போகுது? எல்லாம் முடிஞ்சு போச்சே. நீ சொல்ல வந்தது சொல்லு. அண்ணே, கஸ்தூரி அவ பழைய முகத்தோட திரும்பி வந்திருக்கா. அவளை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அன்னைக்கு சந்தோஷமா இருந்தா உனக்கு பார்க்கும்போது. ஆனா யார் சந்தோஷப்படணுமோ அவன் சந்தோஷப்படலையே. அந்த முகம் நல்லா இல்லைன்னு அவ்வளவு குடும்பம் பண்ணா உன் புள்ள. ராம் முன்ன மாதிரி இல்லன்னு இப்ப ரொம்ப மாறிட்டா. மாறிட்டான்னு நீ சொல்ற. ஆனா அவன் மாறவே